பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட வளைவு கட்டி கிடந்த இடத்துலேருந்து ஒரு 50 மீட்டர் உள்ளதான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கான கோபுரம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-45 அடி கோபுரமாக இருக்க வேணும். இது என்ன சொல்கிற கல்யாண வீடுகள், சாமத்திய வீடுகள், மற்ற கோயில் தேவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே தான் வாழை குட்டிகள், அதாவது வாழை மரத்தோடு அப்படியே பார்த்தீங்கன்னா வாழை குலை வாங்கி கொண்டு போய் கட்டுறது. இது ஒரு அழகான இடமும் மற்ற பார்த்தீங்கன்னா குளிர்மையாகவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இடைக்குள்ள தான் நல்லாகம், மற்ற பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை, சுண்ணாகம், மருதனாமடம், கொக்குவில், அப்படி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கும் கேகேஸுக்கும் இடையில நிறைய இடங்கள் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தண்ணி போகிற பாதை. எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களே. இதுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு கிணத்தையும் காட்ட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிணறு இது பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை யூனியன் காலேஜ். இப்போ வந்து மெயின் கேட் பார்த்தீங்கன்னா இதுன்ற மெயின் ரோட்டில் இருக்குது, அங்காள் சைட் ரோட்டில். இந்த தோட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 வாழை குலையோட மட்டும் மரங்கள் நிற்கிது. மிச்சமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மரங்கள்லாம் நிற்கிது. அதோட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தாலே தெரியுது. இந்த இடத்துலேருந்து நோமலாக பார்த்தாலே பாருங்கள் போகிற பாதையில் எத்தனை குலைகள் இருக்குதுன்று காட்ட முடியாமல் இருக்குது. ஆக்கள் இருந்தால் நாங்கள் வந்து கேட்டுட்டு காட்டியிருப்போம், ஆக்களும் இல்லை. இந்த வளவை பார்த்தீங்களே எவ்வளோ ஒரு செம்பாட்டு மண்ணண்டு. அதாவது இந்த நிலம் தான் பார்த்தீங்கன்னா நெற்செய்கைக்கு மட்டும், அதாவது உதவாதுன்னு சொல்கிறாங்க. நெற்பயிர் செய்கைக்கு மட்டும் இந்த நிலம் சரியில்லாத நிலம் என்று சொல்கிறாங்க. மற்றபடி இந்த ஆட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற கவிதையை பார்த்தீங்களே, புரியாத பிரியம் பிரியும் போது புரியுமா. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை சந்திக்கும் மல்லாகம் சந்திக்கும் இடையில தான் நிற்கிறோம். இங்கே நாங்கள் ஏன் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கு தெல்லிப்பளை, மற்றது பார்த்தீங்கன்னா அளவட்டி என்ற ஊரை தான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம். அளவட்டி என்ற ஊர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே விவசாயம் தான். அதாவது விவசாயம்னா நெல் அறுவடை இல்லை, முந்திரி செய்ய, மற்றது பார்த்திங்கன்னா புகையிலைகள், அப்படி பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறோம். அதே போல் தான் தெல்லிப்பளை. நாங்கள் இன்றைக்கு அந்த 2 ஊரையும் தான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறோம். அதாவது அங்கே இருக்கிற ஃபேமஸான இடங்களையும் காட்டும். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்டா, அதாவது தெல்லிப்பளை சந்திக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருந்து அதாவது கேகேஎஸ் போகிற பாதை, யாழ்ப்பாணம் டு கேகேஎஸ் பாதை. இதில் பார்த்திங்கன்னா இடைக்குள்ள தான் நல்லாகம், மற்ற பார்த்திங்கன்னா தெல்லிப்பளை, சுண்ணாகம், மருதனாமடம், கொக்குவில், அப்படி பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கும் கேகேஸுக்கும் இடையில நிறைய இடங்கள் இருக்குது. நாங்கள் இந்த பெண்டு திரும்பின உடனே பார்த்திங்கன்னா தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயில் வர நினைக்கிறேன். என்னென்னா இப்போ தான் அந்த கோயில் வந்து திருவிழா நடந்தால் அப்பேக்க கட்டின அந்த மேலே கட்டின வண்ணங்கள்லாம் இப்போ தொங்கி கொண்டிருக்கு. ஓகே, அதுதான் தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா வந்துருந்தது. இப்போ சரியாக பார்த்திங்கன்னா நாங்கள் தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்துருக்கோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் இந்த திருவிழா வீடியோ இந்த கோயிலில் போட்டதால் இதை வந்து உள்ளே போய் காட்டவே இல்லை. இந்த கோயிலை பார்த்திங்கன்னா உள்ளே தான் கோயில் இருக்குது. இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் உள்ளே தான் கோயில் இருக்குது. வெளியே கோபுரம் கட்டி இருக்குது. நாங்கள் இப்போ தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயிலுக்கும், அதாவது தெல்லிப்பளை சந்திக்கும் இடையில் ஒரு கொஞ்சம் தூரம் தான் வித்தியாசம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறது தெல்லிப்பளை சந்தி. இது பார்த்திங்கன்னா தெல்லிப்பளை போலீஸ் ஸ்டேஷன் இந்த இதில் இருக்கிறது. அப்படியே நாங்கள் பார்த்திங்கன்னா அளவட்டிக்கு போயிட்டு தான் மிச்சங்கள் பார்த்திங்கன்னா தோட்டங்கள் இருந்தாலும் நாங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா தெல்லிப்பளை சந்திக்கு வந்துவிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா தெல்லிப்பளை டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் சதுரம், அதாவது சதுர பரப்பளவு பார்த்திங்கன்னா 200 மீட்டர் தான் இது இருக்குது. டவுன் ஃபுல்லாகவே இருக்குது. நாங்கள் வந்து வலது பக்கம் போனால் பார்த்திங்கன்னா தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அது பார்த்திங்கன்னா நேராக போனால் கேகேஎஸ் போகலாம். நாங்கள் இப்போ இடது பக்கம் போகிறோம். இடது பக்கம் பாதை பார்த்திங்கன்னா அளவட்டி, விளான், பண்டத்திருப்பு, சித்தாங்கனி, வட்டுக்கோட்டை, அப்படியே அந்த நேர் ரோட்டு யாழ்ப்பாணம் வரைக்கும் திரும்பி போகுது. நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வலது பக்கத்தால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அழகிய வீடு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கணக்கான வீடு, கணக்கான மரங்களும் வச்சு, கொய்யா மரங்கள், அது இது கொஞ்சம் மரங்களும் வச்சு ஒரு ஐயா தான் ஒரு ஆள் வாழ்கிறவர். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இருக்கிறது தெல்லிப்பளை யூனியன் காலேஜ். இது பார்த்திங்கன்னா தெல்லிப்பளை யூனியன் காலேஜ். இப்போ வந்து மெயின் கேட் பார்த்திங்கன்னா இதுன்ற மெயின் ரோட்டில் இருக்குது, அங்காள் சைட் ரோட்டில். இது பார்த்திங்கன்னா பின் கேட். அப்படியே இதுலேருந்து நாங்கள் வந்து அளவட்டிக்கு போவோம்.
நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சரியாக மகாயனா கல்லூரிக்கு முன்னே நிற்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்துருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் ஊட்டி அந்த எங்கட ஊராக்களே அவையெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் அதை வச்சு தான் சொல்கிறேன். நிறைய பேர் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயல்லாம் இருக்குது. அதாவது வயல் காணிகள், வாழைத்தோட்டம், மற்றது இந்த கத்தரி அப்படி தோட்டங்கள். இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது கீரிமை இந்த அளவட்டி என்று சொல்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா நெற்பயிர் செய்க வந்து செய்கிறே இல்லை. ஏனென்று பார்த்தீங்கன்னா இது வந்து செம்பாட்டு நிலம். இப்போ இந்த ஆட்டோவுக்கு பின்னுக்கு இருக்கிற கவிதையை பார்த்தீங்களே, புரியாத பிரியம் பிரியும் போது புரியுமா பார்த்தீங்கன்னா பெண்ணாலை திருவருள்மிகு வரத்தலம் கற்பக விநாயகர் தேவஸ்தானம் என்று போட்டிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டி, அதாவது கும்பாபிஷேகம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கோயிலையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு உள்ளே வரோம். அதாவது கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட வளைவு கட்டி கிடந்த இடத்துலேருந்து ஒரு 50 மீட்டர் உள்ளே தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கான கோபுரம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-45 அடி கோபுரமாக இருக்க வேணும். இது 40-47 அடி கோபுரமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கோயில் இப்போ ஃபுல்லாகவே பூட்டி கிடக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த கற்பக விநாயகர் திருமண மண்டபம் கொண்டு வந்து கிடக்குச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செத்தல் மிளகாயை காய போட்டுருக்கேன். செத்தல் மிளகாயில் மிளகாய் காய போட்டுருக்கேன். செத்தல் மிளகாய் ஆக்குறதுக்காக இந்தியாவில் பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர் திருமண மண்டபம் இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு திருமண மண்டபம், அதாவது கல்யாண வீடுகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கோயிலில் பின்பக்கம் எல்லாமே வீடுகள் தான், அதாவது ஆக்கள் வீடுகள்லாம் கட்டியிருக்கிறேன். இந்த ரோட்டு எங்கே ஐயா வந்து இந்த ரோட்டுக்கு வந்து இங்கே இடைக்குள்ளால் இங்கே பாருங்க. இதெல்லாம் பழைய காலத்து கட்டிடங்கள். பழைய காலத்தில் ஒரு கோயில் இருந்தது இந்த இடத்துல எல்லாம். தவளகிரி முத்துமாரியம்மன் கோயில் என்று சொல்கிறாரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தவளகிரி முத்துமாரியம்மன் கோயில் என்று சொல்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா அளவட்டியில் தான் இருக்குது. இது மட்டும் எனக்கு சுவராக தெரியும். அளவட்டி தவளகிரி பார்த்தீங்கன்னா ஊருண்ட பேராக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. கோயிலில் முன்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வடிவத்திலான இருக்குது. தவளகிரி முத்துமாரியம்மன் கோயில்னு சொல்லிடுங்க. இந்த இடத்த பாரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கான மண்டபம் கட்டி இருக்கணும், அதாவது திருமண மண்டபம் கட்டி இருக்கணும். அதில் 2 ஐயா மாதிரி இருக்கணும். போய் கேட்டு பார்ப்போம், கதைச்சு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் இது வந்து தோட்டங்கள் செய்கிற இடம்டா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கீரிமலையிலேருந்து அளவட்டிலேருந்து கீரிமலை திரும்புகிற பாதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோட்டங்கள்லாம் செய்கிறவங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே தோட்டம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள், அதாவது வீடுகள் உள்ள கிராமங்கள். அங்கால தோட்ட நிலங்கள் இருக்குது. திராட்சை பழ தோட்டத்தையும் வீடியோ எடுத்து காட்டுறோம். இந்தியாவில் என்ன வச்சுக்கிட்ட புகழ் அதுக்குள்ளேயும் இதை வச்சுருக்கேன் கத்தரி போல். அந்த அதுகளுக்குள்ளே எல்லாமே அந்த நெட் அடிச்சு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா திராட்சை பழ தோட்டம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறது இதுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா திராட்சை பழ தோட்டங்கள்லாம். இந்த வந்து ஆட்கள் இல்லை, இல்லாட்டி நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுவேன். இதெல்லாம் திராட்சை பழத்துக்கு செய்த தோட்டங்கள். இது வாழை தோட்டம். ஐயா மிஸ் ஆகிட்டார் எவ்வளோ. இந்த வாழை தோட்டத்துலேயும் ஆட்கள் இருந்தால் காட்டலாம். ஆகல் நிற்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அளவட்டியில் ஒரு தோட்டம் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஆக்களை காணே இல்லை, ஆனால் வந்து வாழை தோட்டம் வச்சிருக்கிறேன். ஃபுல்லாயுமே வாழை தோட்டம் தான். மரங்களை பாருங்க ஒன்று எப்படி ஒரு அழகாக இருக்குது. வாழை தோட்டமே உண்மையிலேயே ஒரு குளிர் பிரதேசமாக தான் இருக்குது. இந்த வெயிலுக்குள்ளால் மோடிஜையில் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ இந்த தோட்டத்துக்குள்ள நிற்க ஒரு ஆசையாக இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா ஒருத்தரையும் காணே இல்லைங்க. ஐயா ஐயா, நாங்கள் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு கிணத்தையும் காட்ட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிணறு
சின்ன கிணறு தான். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன கிணறு தான். விழுந்து கூடாது. இங்கேலாம் கிணறோ தெரியாது. கிணத்தின் பெருசாக பார்த்தீங்களே இவ்வளோ ஆல்பமாக இருக்குதுன்ட்டு. இல்லை ஃபோனை விழுத்தி விடுங்க விடுறான். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சரிப்பா கலாட்டி போட்டு உள்ளே போய் காட்டுவோம். அதில் நின்றா நெல்லம் கதைச்சி காட்டுறதுக்கு இப்போ வரைக்கும் ஆக்களை காணே இல்லைஞ்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் தண்ணியை வந்து விட்டுச்சினமெண்டா அங்கே வரைக்கும் ஒரு நிலத்திலையும் சிந்தாமல் போகக்கூடிய மாதிரி தான் செஞ்சுருக்கணும். உங்கள் வாழைத்தோட்டம் வந்து இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரம் வரைக்கும் வாழைத்தோட்டம் தான் வச்சுருக்கணும். அது வரைக்குமே தண்ணி சிந்தாமல் போகும் நிலங்களில். ஆனால் நிறைய வாழை குலைகளும் நாங்கள் வந்து இப்போ தோட்டத்துக்குள்ளே போக போகிறோம். அதாவது தோட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரத்துக்கு இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் அகலத்துக்கு 100 மீட்டர் நீளத்துக்கு ஃபுல்லாயுமே பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம் தான் வச்சுக்கினா. நிறைய பார்த்தீங்கன்னா வாழை குலைகள் இருக்குது. எங்கட ஊருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிற கல்யாண வீடுகள், சாமத்திய வீடுகள், மற்ற கோயில் தேவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே தான் வாழை குட்டிகள், அதாவது வாழை மரத்தோடு அப்படியே பார்த்தீங்கன்னா வாழை குலை வாங்கி கொண்டு போய் கட்டுறது. இந்த இடத்துலையே இதில் நிற்க பார்த்தா தெரியுங்க, இதுலேயே 2 வாழை குலை இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் இருக்குது. அங்கே தெரியல தூரம் இருக்கிறது இல்லைங்க. எங்க இந்த அந்த இடங்கள்லாம் அங்கே அதுக்குள்ளேயெல்லாம் வாழை குட்டியெல்லாம் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே இருக்குது. இது ஒரு அழகான இடமும் மற்ற பார்த்தீங்கன்னா குளிர்மையாகவும் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டக்காரர்கிட்ட நாங்கள் வந்து பொமிஷன் கேட்காம தான் வீடியோ எடுத்து கொண்டு நிற்கிறோம். தோட்டத்தில் ஆக்களையே காண இல்லை. அடுத்த பிரச்சனை மிச்சம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களே தண்ணி போகிற பாதையை பார்த்தீங்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தண்ணி போகிற பாதை. எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வாழை குலையிலெல்லாம் முறிஞ்சு விழுந்து அப்படியே என்ன சொல்கிறது கட்டை வாழை. இது வேறு இனம் போல். என்னடா இங்கே பார்த்தீங்களே இதெல்லாம் வேறு இனம் போல். இங்கே இதுக்குள்ளேயெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழேயே வாழை குலையிலெல்லாம் நிற்கிது. அதில் ஒரு தம்ப்நெயில் போட்டும் செய்யலாம் போல். இந்தியாவிலையெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான வாழை குலைகள்லாம் இருக்குது. இப்போ இந்த தோட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 வாழை குலையோட மட்டும் மரங்கள் நிற்கிது. மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மரங்கள்லாம் நிற்கிது. அதோட பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல பாதை இருந்து பார்த்தாலே தெரியுது. இந்த இடத்துலேருந்து நார்மலாக பார்த்தாலே பாருங்கள் போகிற பாதையில் எத்தனை குலைகள் இருக்குதுண்டு வாழை குலை. அப்படி பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் ஃபுல்லாயுமே நிறைய குலைகளோட வாழை மரம் நிற்கிது. இது வந்து விற்கிறவ எனக்கு தெரிஞ்சு மரத்தோடு சேர்த்து வாழை குலை விற்கிறவ. உண்மையிலே இந்த தோட்டத்துக்கால நடந்து நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. அவ்வளோ குளிர்மையான இடமாக இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வெளியில் போவோம். இந்த தோட்டக்காரரை கேட்கவும் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்துக்கும் இனி என்ன செய்கிற போடத்தான் வேணும். அங்கால பார்த்திங்கன்னா இலங்கையில் பார்த்திங்கன்னா இப்போ வாழைப்பழம் எனக்கு தெரிஞ்சு 200 ரூபாய்க்கு கிட்ட விற்கிது. ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு கிட்ட விற்கிது. நான் இன்றைக்கி நல்ல லாபம் பெறும் தோட்டத்தில், இந்த தோட்டத்தில். ஆனால் செய்கிறதுமே பார்த்திங்கன்னா கஷ்டமான விஷயந்தான் தோட்டம் செய்கிறது. அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வெளியில் போவோம். தோட்டத்துக்கு வெளியில் போய் மிச்சத்தை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இந்த வளவை பார்த்தீங்களே எவ்வளோ ஒரு செம்பாட்டு மண்ணண்டு. அதாவது இந்த நிலம் தான் பார்த்தீங்கன்னா நெற்செய்கைக்கு மட்டும் அதாவது உதவாதுன்னு சொல்கிறாங்க. நெற்பயிர் செய்கைக்கு மட்டும் இந்த நிலம் சரியில்லாத நிலம்னு சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நிலத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு சிவத்த மண்ணண்டு. அதாவது இந்த இடங்களில் தான் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சிவப்பான மண்ணை காணக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இப்போ பின்னுக்கு திரும்பி போய் ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது, கிரேப்ஸ் தோட்டம். வீடியோ வந்து எடுக்க விட்டுச்சினோம்னா நாங்கள் வந்து அதையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாடுகளுக்காக வளர்க்குறவை. இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே இறங்கி பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்க விட்டால் தான் நீங்கள் வந்து எடுக்கலாம். வாழை தோட்டம் மாதிரி இல்லை. இது வந்து களவுகள் நிறைய போகிறது கூட. இங்கே வந்து நாங்கள் பிடிச்சோம்னா அடி வண்டி போடுவோம். இங்கே வந்து பிடிவட்டோ அடி வண்டிடுவோம். அதால் பார்த்திங்கன்னா நாங்கள் இதை கேட்டு வந்து இதுக்குள்ளேயும் ஒரு நல்ல அழகிய வீடு வந்து கட்டிக்குவோம். பார்த்தீங்கன்னா ஆனால் நான் சின்ன இடம் நினச்சி வந்தால் அது பெரிய இடம். இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பெரிய இடம் கொண்டு இருக்குது. ஐயையோ இதில் பாதை இல்லையா. இதோட வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த தோட்டத்துக்கு வந்து எது பாதைன்னு தெரியாமல் கிடைக்கிற. அப்போ அவ்வளோ போய் வீடியோ எடுக்கலாம்ல. இதோட பாதை இருக்கோ பார்ப்போம். இருக்குது, எடுக்க விட மாட்டாங்க சிலர்.
சில பேர் பார்த்தீங்கன்னா எடுக்க வேணும், சில பேர் எடுக்க விடாங்க. ஓஹோ, பூட்டி இருக்குது தோட்டம் பார்த்தீங்கன்னா, பூட்டி இருக்குது. கிரேப்ஸு இந்த முந்திரிய தோட்டம் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே கிரேப்ஸ் இருக்குது, காட்ட முடியாமல் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் தோட்டம், காட்ட முடியாமல் இருக்குது. ஆக்கள் இருந்தால் நாங்கள் வந்து கேட்டுட்டு காட்டியிருப்போம், ஆக்களும் இல்லை. அப்படியே வந்து நாங்கள் வலிக்கிடுவோம். ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்கணும், சிறுவிழான் இது ஒன்று எழுதியிருக்கணும் பாரு. சிறுவிழான் கிராயிட்டி ஞான வைரவர் கோயில் ஒன்று எழுதியிருக்கணும். பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வைரவ கோயில் ஒன்று தான். நாங்கள் இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. நாங்கள் வந்து பண்டத்திருப்புலேருந்து தெல்லிப்பளை ரோட் அதில் பார்த்தீங்கன்னா இடைக்குள்ளே இருக்குது கிராயிட்டி வைரவர் கோயில்னு போட்டிருக்கீங்கன்னா. அதுலேருந்து இப்போ நாங்கள் மேலே ஏறி போனோம்னா இதில் பெரிய ஆலமரம் ஒன்று நிற்கும். சரி மக்களே, இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை, மற்றது பார்த்தீங்கன்னா அளவட்டி, சிறுவிழான் மூண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிட்டோம். அங்கால பார்த்தீங்கன்னா அடுத்த காணொலியில் நாங்கள் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்த நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சம் ரீச் ஆக எனக்கு உதவியாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.